அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்னைக்கு பதிவில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோவாகவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். tnpsc.government.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இல்லையா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 அண்ட் 2A சர்வீஸுக்கான எக்ஸாமினேஷன் அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கான போயிடும். இல்லை நீங்கள் வந்து இதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னென்ன இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்குதா, அதுக்கப்புறம் என்னென்ன எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து ஏஜ் லிமிட், இது எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கணுன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் உடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்தது என்னைக்குன்னா 20/6/2024, அதாவது இன்றைக்கு. நீங்கள் இன்றையிலேருந்தே அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் எப்போ வந்து முடியுதுன்னா 19/7/2024 முடியுது. இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா 24/7/2024 26/7/2024 வரை இதில் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1 மந்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டேட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அப்போ வந்து சர்வர் எரர் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதனா கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா 24/7/2024 26/7/2024 அதில் இருக்க கரெக்ஷனை வந்து நீங்கள் மேட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இந்த எக்ஸாம் வந்து 2 வகையாக நடத்துவாங்க. ஒன்று வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று வந்து மெயின் எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டேட் கொடுத்துருக்காங்க 14/9/2024 9:30 to 12:30 கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குது, பே ஆஃப் ஸ்கேல் என்னென்ன, போஸ்ட் கோட் என்ன, நேம் ஆஃப் த சர்வீஸ் என்ன, டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு குரூப் 1 சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்துட்டு 13 வகையான வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியான நம்பர் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது நேம் ஆஃப் த போஸ்ட்ன்ற பொழுது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இதுக்கான போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து நேம் ஆஃப் த சர்வீஸ்னால் தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கனைசேஷன் லேபர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி இந்த ஜாபுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு எத்தனை வேகன்சி இருக்குன்னா 13 வேகன்சி இருக்குது. அதுக்கான பே ஆஃப் ஸ்கேல் வந்து 18 கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த 13 வகையான நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கும் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு நேம் ஆஃப் த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பே ஆஃப் ஸ்கேல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து குரூப் 2A சர்வீஸ்க்கான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து 43 நினைக்கிறேன், 48 வேகன்சிஸ் இருக்குது. சர்வீஸ் குரூப் 2 ஒன்றை விட குரூப் 2 வந்து சர்வீஸ் 2 வந்துட்டு வேகன்சிஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மேன் அண்டு மேனேஜிங் டைரக்டர் வந்துட்டு போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த சர்வீஸ் வந்து தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெவல் ஆஃப் பே வந்து லெவல் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதற்கான நேம் ஆஃப் த சர்வீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸு. நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து லீகல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து 48 வேகன்சிக்குமான எத்தனை நம்பர் வேகன்சி இருக்குது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக இதில் வந்து பார்த்துக்கலாம் இந்த பிடிஎஃப்பில். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். குரூப் 2 சர்வீஸ்க்கான ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து
மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 26, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 42 கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னா பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து 52 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு வந்துட்டு நோ ஏஜ் லிமிட், எதுவும் ஏஜ் லிமிட் இல்லை இந்த கேட்டகரியை பொறுத்திருக்கோம். அதுக்கப்புறம் டெபுட்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32. அதே போல் வந்து டிசபிலிட்டி இருக்குன்னா 42, எக்ஸ் சர்வீஸ் மேனா 50, விடவுட் கேட்டகரியில் வந்து 37 கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஃபாரஸ்டர், சப் ரிஜிஸ்டர், கிரேட் 2 அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு இது எல்லாத்துக்குமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் 2A சர்வீஸ்க்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ எல்லாருக்குமான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 37 கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ஏஜ் கன்செஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பர்சனுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் விடோவுக்குமான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்துங்க, உங்கள் ஏஜையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. குரூப் 2 சர்வீஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து போஸ்ட்டுக்கு கூட நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எனி டிகிரி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரியான ஒரு டிகிரியை நீங்கள் முடிச்சிருக்க வேண்டும். அதுபோல் ஸ்பெஷலாக ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும்னா அதை வந்து நீங்கள் பண்ணியிருக்கோம். அதே போல் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து அது நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இவங்க வந்து மஸ்ட்டாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. அதே போல் எனி டிகிரினா எந்த போஸ்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை ஒரு டிகிரியை பேஸ் பண்ணி தான் அந்த வேகன்சி கேட்டிருக்காங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. அதே போல் குரூப் 2A